தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பற்றி இன்னும் பொதுமக்கள் யாருக்குமே சரிவர தெரியவில்லைன்னு சொல்லப்படுது. விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் கூட புஸ்ஸி ஆனந்த் பற்றி முழுமையாக தகவலையும் அறியப்படலைன்னு சொல்லப்படுது. ஒரு காலத்துல விறகு கடை நடத்தி வந்த சாதாரண புஸ்ஸி ஆனந்த் தான் இப்பொழுது கோடீஸ்வரனாகவும் நடிகர் விஜயின் வலதுகரமாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் இருந்துட்டு வராரு. யார் இந்த புஸ்ஸி ஆனந்த்? நடிகர் விஜய் முதுகு பின்னால் என்ன நடக்கிறது? புஸ்ஸி ஆனந்த் நல்லவரா கெட்டவரா என்பது பற்றி முழு நீள கதையாக விளக்கி சொல்கிறது உங்கள் ஜெம் தொலைக்காட்சி. புஸ்ஸி ஆனந்த் பாண்டிச்சேரியைச் சேர்ந்தவர். வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர். 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கிறார். முன்னாள் பிரெஞ்சு ஆளுநர் புஸ்ஸி என்பவர் பெயரில் பாண்டிச்சேரியில் புஸ்ஸி என்ற தொகுதி இருக்கிறது. இந்த தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனதால் இவர் பெயர் புஸ்ஸி ஆனந்த் என பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்த புஸ்ஸி ஆனந்த் பாண்டிச்சேரியில் விறகு கடையும் நடத்திட்டு வந்திருக்காரு. இதன் பின்னர் ரியல் எஸ்டேட் தொழிலிலும் செய்து வந்திருக்காரு. தொடர்ச்சியாக வட்டிக்கு பணம் கொடுப்பது அவரது தொழிலாகவே இருந்து வந்தது. புஸ்ஸி தொகுதியில் பார்த்தீங்கன்னா சுமார் 5000 மக்கள் தொகை கொண்டதாகவும் இருந்துட்டு வந்துச்சு. இங்கு மீனவர் சமுதாயத்தினர் அதிகம். நடிகர் விஜய் சுறா போன்ற படங்களில் மீனவர்களுக்கு ஆதரவாக நடித்ததால் இங்கு விஜய்க்கு ஆதரவாளர்கள் அதிகமாகவே இருப்பதாகவும் சொல்லப்படுது. புதுச்சேரியை பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா 2005 காலகட்டத்தில் தான் காங்கிரஸ் கட்சி இரண்டாகவே உடைந்திருக்கு. புதுச்சேரி அரசியல்ல பிரபலமான கண்ணன் என்பவர் புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் என்ற கட்சியையும் தொடங்கியிருந்தார். அந்த கட்சி சார்பாக புஸ்ஸி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் இந்த புஸ்ஸி ஆனந்த். இதற்கு முன்னதாக புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் பிரமுகருமான அசரப் என்பவர் உதவியாளராக புஸ்ஸி ஆனந்த் பணியாற்றி வந்திருக்காரு. புஸ்ஸி தொகுதியில தேர்தல் நடைபெற்ற சமயத்துல தான் தனது வாக்கு வங்கிக்காக நடிகர் விஜய் ரசிகர்களை ஒருங்கிணைத்து இவர் சில சமூக சேவைகளை செய்து வந்தார். விஜய் ரசிகர்கள் நலத்திட்ட பணிகள் செய்வதற்கு பொருட்கள் உதவி செய்வதன் மூலமாக தான் அவர்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தையும் பிடித்திருந்தார். நடிகர் விஜயின் சித்தப்பா புதுச்சேரியில் வசித்தும் வருகிறார். அவரை பார்ப்பதற்காக தான் நடிகர் விஜய் எப்பொழுதாவது புதுச்சேரி வருவதுண்டும் அந்த சமயத்தில் விஜயுடன் புஸ்ஸி ஆனந்திற்கு அறிமுகமானது கிடைத்திருந்துச்சு. இதன் பின்னர் சென்னை வந்த நடிகர் விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரனிடம் தனது தொகுதியில் விஜய் ரசிகர்களை ஒருங்கிணைத்து ஏராளமான நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருவதாகவும் கூறியிருக்காங்க. புஸ்ஸி தொகுதியில எம்எல்ஏவாக இருப்பதால் தான் ஏ.எஸ். சந்திரசேகர் இவர் அந்த பகுதியின் செயலாளராகவும் பதவியில அமர்ந்திருந்தார். நடிகர் விஜயின் மக்கள் இயக்கம் சார்பாக தொடங்கப்பட்ட விலையில்லா மருந்தகம், நடிகர் விஜயின் படிப்பகம் என அனைத்திலும் புஸ்ஸி ஆனந்த் முன்னின்று பணிகளையும் செய்து வந்ததாகவும் சொல்லப்படுது. இது தவிர கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக போட்டியிட்ட 169 இடங்கள்ல 115 இடங்கள்ல மட்டுமே விஜய் மக்கள் இயக்கம் வெற்றி பெற்றிருந்துச்சு. இதுல புஸ்ஸி ஆனந்தின் பங்கும் மிகவும் முக்கியமானதாகவும் இருந்துச்சு. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததால தான் நடிகர் விஜய் மனதில் புஸ்ஸி ஆனந்த் முக்கிய இடம் பிடித்ததாகவும் சொல்லப்படுது. இது மட்டுமல்லாம புஸ்ஸி ஆனந்தின் உறவினரான ஒருவர் புதுச்சேரியில உயர்காவல் அதிகாரியாகவும் பணியாற்றி வந்திருக்காரு. அவர் மூலமாக தான் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியுடன் புஸ்ஸி ஆனந்த் நல்ல நட்பில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. நடிகர் விஜயை அழைத்து வந்த புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை பல முறை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. ஏற்கனவே நடிகர் விஜயின் பொதுஜன தொடர்பாளராக இருந்த பிடி செல்வகுமார் நீக்கப்பட்ட நிலையில தான் புஸ்ஸி ஆனந்த் அவர்களும் அந்த இடத்தையும் பிடிச்சதாகவும் சொல்லப்படுது. எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் நடிகர் விஜய்க்கும் மோதல் ஏற்பட்ட சமயத்துல தான் தூதுவராக செயல்பட்ட புஸ்ஸி ஆனந்த் பின்னாள்களில் விஜய்க்கு ஆதரவாகவும் மாறியிருக்காரு. இதனால ஏ.எஸ். சந்திரசேகரின் கோபத்திற்கு ஆளான புஸ்ஸி ஆனந்த் விஜய்க்கு ஆலோசனைகளையும் சொல்லையும் ஆரம்பித்திருக்காரு. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நடிகர் விஜய்க்கும் மிகவும் நெருக்கமாக அவரது வலதுகரமாகவும் மாறியிருக்காரு புஸ்ஸி ஆனந்த் அவர்கள். இப்பொழுது நடிகர் விஜய் அவர்கள் ஆலோசனை சொல்வதற்கு 5 பேர் கொண்ட குழு இருந்தாலும் கூட புஸ்ஸி ஆனந்த் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் நம்புவாராம். புஸ்ஸி ஆனந்த் சொல்வதை தான் விஜய் செய்வாராம் என்ற நிலையில இருந்திருக்காரு.
புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் தீவிரமாக களப்பணியை செய்வதாகவும் எப்பேற்பட்ட கடுமையான பணியா இருந்தாலும் புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் எளிமையாக முடிக்கக்கூடிய திறமை படைத்தவராகவும் இருந்துட்டு வந்தார். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து வேலைகளுமே அவரை தலைமை தாங்கி நடத்திட்டு வந்திருக்காரு. இது மிகப்பெரிய சாதனையாகவும், குறிப்பாக மதுரை மாநாட்டை புஸ்ஸி ஆனந்த் முன்னின்று வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாகவும் ஒரு வகை சாதனையாகவே பார்க்கப்பட்டு வருது. அதே சமயம் புஸ்ஸி ஆனந்திற்கு இன்னொரு பக்கமும் இருக்கிறது. தன்னை தவிர வேறு யாரையுமே விஜய் பக்கத்தில் நெருங்க விட மாட்டார்னு, தனது கைபேசியில வேண்டியவர்களை தவிர வேறு யாரையும் தொடர்பு கொண்டு பேச மாட்டார்னு தெரிய வருகிறது. விஜய் அவர்கள் தருகின்ற வேலை அரைகுறையாக செய்தாலும் அதனை முழுமையாக வெற்றி காரணமாக செய்துவிட்டதாக பேசி சமாளித்து விடுவதில் திறமை கொண்டவராக இருந்து வராரு. அதே சமயத்துல தான் விஜய் மனதில் என்ன நினைக்கிறாரோ அதை புரிந்து கொண்டு செயல்படும் திறமை மிக்கவராகவும் புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் இருந்து வராரு. புஸ்ஸி ஆனந்த் பாண்டிச்சேரியில இருந்த காலகட்டத்துல தான் ஏராளமான வில்லங்க பிரச்சனைகளையும் சிக்கியிருக்காரு. இது தொடர்பாக பத்திரிகைகளிலும் பல செய்திகளும் வந்திருக்கு. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக பணியாற்றி வருகின்ற புஸ்ஸி ஆனந்த் மீது ஏராளமான கட்சி நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாகவும், திரைக்கு வராத உண்மை இருப்பதாகவும் தெரிய வருது. அவர் தனக்கு வேண்டிய சிலரை மட்டுமே வைத்துக்கொண்டு மற்றவர்களை புறக்கணித்து வருவதும் நிர்வாகிகள் மத்தியில் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது. இது மட்டுமல்லாமல் விஜய்க்கு மற்றொரு வலதுகரமாக செயல்படக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புஸ்ஸி ஆனந்திற்கும் தொடர்ந்து மோதல்கள் ஏற்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. புஸ்ஸி ஆனந்த் குறித்து முன்னதாகவே ஜான் ஆரோக்கியசாமி பேசிய ஆடியோ ஒன்று வைரலாகி மிகப்பெரிய சர்ச்சையும் கிளப்பியிருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக விஜயின் ஆளிலால் அழகு ராஜாவாக இருக்கும் புஸ்ஸி ஆனந்த் நல்ல பணியாளராகவே இருந்துட்டு வந்தாரு. ஆனால் அதே சமயத்துல தான் மிகவும் குதர்க்கரமானவர் அவரை விஜய் முழுமையாகவே நம்புவது ஆபத்து என நடிகர் விஜயை பொறுத்த மட்டில் அவருக்கு நல்ல வழிகாட்டியாக அவரது உத்தரவுகளையும் களத்தில் இறக்க செய்யும் அளவுக்கு இன்னும் சிலர் அவருடைய இணைய வேண்டும் என்பதுதான் அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாகவே இருந்துட்டு வருது.